ஹலோ நண்பர்களே, இந்த அலைவரிசையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று அவளும் நானும் இரவும் பயணமும் என்ற ஒரு சிறிய தொடர்கதை என்று சொல்லலாம். அதுதான் கேட்கப் போகிறோம். பொதுவாக எல்லா பசங்களுக்கும் அவங்க காதலியுடன் ஒரு நீண்ட தொலைதூர பயணம் செய்ய விருப்பம் இருக்கும். அதுவும் காதலியுடன் பைக்கில் தொலைதூரம் பயணம் என்றால் அதன் இன்பத்தை சொல்லவா வேண்டும்? அப்படி ஒரு பைக் ரைட் லவ் ஸ்டோரியை தான் கேட்க போகிறோம். ரெடியா? ஆஸ் யூஷுவல் ஒரு நாள் டெய்லி பேசுகிற மாதிரி ஒரு அவர் ஃபோனில் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு சண்டே ஃப்ரீயாடான்னு கேட்டா. இது என்னடி புதுசாக ஃப்ரீயானலான்னு கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு பைக் ரைட் போகணுன்னு ஆசையாக இருக்குடான்னு சொன்னான். கண்மணி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது இருந்த அதே ஃபீல் மறுபடியும் வந்தது. எந்த பையனுக்கு தான் வராது? என்கிட்ட இருந்தது ஹோண்டா ஹார்னெட். அதில் எப்படி லாங் ட்ரைவ் போகிறதுன்னு யோசித்தேன். லாங் ரைடுன்னு மட்டும்தான் சொன்னான். பட் எங்கே எப்படி எதுவுமே கண்மணி சொல்லலை. இட்ஸ் யுவர் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டா. அட் த சேம் டைம் சான்ஸ் மிஸ் பண்ணாமல் கொடுத்துடணும்னு நினச்சேன். எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். சரி செஞ்சிடுவோம்னு முடிவு பண்ணிட்டேன். சண்டே மார்னிங் 6:30க்கும் கண்மணியை ரெடியாக இருக்க சொன்னேன். கண்மணியும் எங்கே போகிறோம்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஐ லவ் அ ட்ரஸ்ட். சாட்டர்டே பைக்கை சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு பெட்ரோல் எல்லாம் போட்டு வச்சுட்டு ஹெல்மெட் சேஃப்டி கேர்ஸ் ஃபார் போத் ஆஃப் அஸ் ரெடி பண்ணிட்டேன். சண்டே மார்னிங் 5:30க்கெல்லாம் அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுந்து ரெடி ஆகிட்டேன். தூக்கம் வந்தாது தானே. ஷார்ப்பாக 6:15க்கெல்லாம் கண்மணி வீட்டுக்கு போயிட்டேன். எப்படியோ ஆண்டிகிட்ட சொல்லிவிட்டு எக்ஸாக்டாக 6:30 மணிக்கு பிளான் படி வந்துட்டா. ஒரு சைடு சூரியன் உதயம் ஆகிட்டு இருந்தது. ஒரு சைடு அவள் டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸில் கொஞ்சம் மேக்கப் போட அப்படியே ஒரு தேவதை மாதிரி வந்தா. என்றைக்கும் போல் அன்னைக்கும் என் கண்ணுக்கு புதுசாகவே தெரிஞ்சா. அவ்வளவு அழகு. என் காதலியாச்சே, இப்படி தானே சொல்லியாகணும். என்னை பார்த்து கண்ணாலேயே ரெடியான்னு கேட்டா. நானும் எப்போவோ ரெடி கண்மணின்னு கண்ணடிச்சிட்டு சொன்னேன். சேஃப்டி கேர்ஸ் அண்ட் ஹெல்மெட் எல்லாத்தையும் கண்மணிக்கு போட்டுக்கிட்டேன். அப்படியே நேற்று ராத்திரி தேடி தேடி எடுத்து வச்ச பைக்கை ரைட் ப்ளேலிஸ்ட் போட்டு என்ன பண்ணுறது, இம்ப்ரெஸ் பண்ண இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஏர்பாட்டில் ஒரு சைடு கண்மணிக்கு ஒன்று, இன்னொன்று எனக்கும் வச்சுக்கிட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ மேலே கை போட்டா பாருங்க, வேறு லெவல் ஃபீலிங். சுற்றுதே சுற்றுதே பூமின்னு சாங் ஆரம்பிச்சுது. ஈஸியாவில் இருந்து கொஞ்சம் சிட்டி அவுட்டரில் வந்ததும் நோ டிராஃபிக், நோ ஹார்ன் சவுண்ட்ஸ், ஒன்லி ஹஸ் அண்ட் மியூசிக். பைக் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ரைஸ் ஆகிறதும் என் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறதும் ஒன்றா இருந்தது. ஷார்ப்பாக ஒரு 2 hours நான் ஸ்டாப்பாக பைக் ரைட் போனோம். அது வரை எங்கே போகிறோம்னு ஒரு வார்த்தை கூட கேட்காதவ பாண்டிச்சேரி வெல்கம்ஸ் யூன்னு போர்டை பார்த்ததும் சைட் மிரரில் பார்த்து எங்கே போகிறோம்னு கண்ணாலேயே கேட்டா. நான் ஜஸ்ட்டு சிரித்தேன். அப்புறம் திடீர்னு ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருந்த ரூட்டை மறந்துட்டேன். திடீர்னு ஒரு யோசனை வந்தது. கண்மணி முன்னாடி ரூட் மேப்பு போடக்கூடாதுன்னு லைட்டாக பசிக்குது இல்லைன்னு கேட்டேன். இல்லையே நக்கலாக சொன்னான். பட் எனக்கும் பைக் ரெஸ்ட்டும் வேணுண்டின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிட போனோம். நீ எதுனாலும் ஆர்டர் பண்ணு, நான் சாப்பிடுவேன்னு சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூம் போனேன். டக்குன்னு மொபைல் எடுத்து மேப்பை போடு, டெஸ்டினேஷன் இன்னும் 20 கிலோமீட்டர்னு போட்டிருந்தது. அப்படியே மைண்டில் மேப்பை ஏற்றிட்டேன். கேஷுவலாக வெளியே வந்தேன். மொபைலை நோண்டிட்டு இருந்தா. என்னடின்னு கேட்டேன். ஜஸ்ட்டு சும்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ட்டு போட்டுட்டு இருந்தேன்னு சொன்னான். கரெக்டாக எனக்கு பிடிச்ச மாதிரியே பூரி வடை ஆர்டர் பண்ணியிருந்தா. லவ்வரில். ஷார்ப்பாக ஒரு 30 நிமிஷத்தில் சாப்பிட்டோம். 9 மணிக்கு பைக் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த 30 நிமிஷத்தில் சந்தா பைக்கை ஓட்டி டெஸ்டினேஷனுக்கு வந்தோம். எந்த ஏரியாடா இது, ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னான். கிட்ட தாண்டி, ஃபாரஸ்டே தாண்டின்னு சொன்னேன். எனக்கு முன்னாடியே ஒரு 200 பைக் பார்க் பண்ணியிருந்தது. அப்புறம் டோக்கன் போட்டேன். டெஸ்டினேஷனுக்கு 1 கிலோமீட்டர் வாக்கிங்கில் தான் போகணும்.
லைட் ட்ரெக்கிங் போக போகிறோன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். டக்குன்னு கண்மணின்னு கர்ச்சிஃபை எடுத்து அவள் கண்ணை கட்டிட்டேன். என்னடான்னு கேட்டா. நான் கூட்டிகிட்டு போகிறேன், கை பிடிச்சிக்கோன்னு சொன்னேன். சிரிச்சுட்டே ஓகேன்னு சொல்லிவிட்டு கையை பிடிச்சி நடக்க ஆரம்பித்தோம். அது இன்னும் வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்தது. அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆச்சே. எல்லோருக்கிட்டேயும் கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி என் கண்மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ண சென்னையிலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன். ரியல்லி லவ்லி பீப்புள், நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் அவளை கரெக்டாக பர்ஃபெக்ட் வியூ தெரிகிற இடமா பார்த்து நிற்க வச்சேன். டெஸ்டினேஷனில் இருந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்டுக்கிட்ட மொபைலை கொடுத்து மொமெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ண சொன்னேன். யூ ஒப்ளிஜ்ட். கர்ச்சீஃபை ரிமூவ் பண்ணினேன். எவ்ரி ஒன் சரௌண்டட் தர் கிளாப் ஃபார் ஹஸ். எவ்வளோ பேர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கண்மணியின் எதிரில் ஒரு பெரிய வட்ட வடிவிலான ஸ்ட்ரக்சரில் மார்பிள் இருந்தது. ஆச்சரியமாக பார்த்தா. இது என்ன, எந்த ஊருன்னு கேட்டா. திஸ் இஸ் ஆரோவில் கண்மணின்னு சொன்னேன். கண்மணியின் கண்ணில் ஒரு செம்ம ஃபீலிங் இருந்தது. எல்லாத்தையும் கேமராமேன் பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணிட்டார். அப்புறம் அப்படியே சுற்றிட்டு ஆரோவிலோட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாம் சொல்லிகிட்டே எக்ஸிபிஷன்லாம் போயிட்டு வந்தோம். ரிட்டன் நடக்கும் பொழுது என்னை பார்த்து, நான் ஒன்று சொல்கிறேன், இப்போவே சரியாடான்னு கேட்டா. எந்த பையனும் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி கேட்டால் யோசிக்காமல் செய்கிறேன்னு சொல்கிற மாதிரியே நானும் சொல்லிட்டேன். கண்மணி கேட்டா பாருங்க, ஷாக் ஆயிட்டேன். இட்ஸ் ஆக்சுவலி எ மிக்ஸ்டு ஃபீலிங்னு தான் சொல்லணும். சந்தோஷம் ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம். பைக் பார்க்கிங்கோ வர என்னை தூக்கிட்டு போடா, நடக்க முடியலன்னு சொன்னான். என் கண்மணி 62 கிலோ, நான் 65. 1 கிலோமீட்டர் தூரம். முடியாதுன்னு சொல்ல முடியாது, முடியும்னு சொல்ல முடியாது. இவ்வளவு ஒரு டூரிஸ்ட்டு வேறு, எப்படின்னு யோசித்தேன். பட் டைம் நிறைய இல்லை. ஆம்பளை மானம் வேறு இருக்கே. டக்குன்னு தூக்கிட்டேன் ஆர்வத்தில். கையில் மீதக்கும் கனவா நின்று மைண்ட் வாய்ஸில் பாட்டு ஒலிச்சிட்டு இருந்தது. எப்படியோ ஒரு 5 நிமிஷம் நடந்தேன். கல் நெஞ்ச காரி, போதும்னு சொல்லலா பாருன்னு நினச்சேன். கேட்டுச்சு போல. டக்குன்னு கன்னத்தில் ஒரு கொடுத்தா பாரு, அன்எக்ஸ்பெக்டட். செம்மையாக இருந்தது. பூஸ்ட் குளுக்கோஸை விட ஒரு ஸ்ட்ரென்த்து வந்தது. அப்படியே பைக் பார்க்கிங் வர தூக்கிட்டு போயிடலான்னு நினச்சேன். எவ்ரி ஒன்ஸ் ஐஸ் வாஸ் ஆன் அஸ். கண்மணி போதுண்டான்னு சொன்னான். பரவாயில்லடின்னு சொன்னேன். பட் எனக்கு வெட்கமாக இருக்குடா, போதும்னு சொன்னான். எப்படியோ நம்ம கெத்த மெயின்டைன் பண்ணிட்டோன்னு ஒரு ஃபீல். பைக் பார்க்கிங் வந்தது. பைக் எடுத்துகிட்டு லஞ்சுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். ஆடியோ ஃபீல் நான் மை டியர்னு கேட்டேன். செம்மையாக இருக்குதுடா, தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ திஸ் அஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மோஸ்ட் மெமரபிள் டே இன் மை லைஃப்னு சொன்னான். அதை கேட்கும்பொழுதே கொஞ்சம் பெருமையாகவும் அதே சமயம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் எனக்கு பிடிச்ச மாதிரியே ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணான். சாப்பிட்டோம். சரி, சென்னைக்கு கிளம்புவோன்னு எழுந்தோம். கண்மணி என்னை பார்த்து, யூ டிட் யுவர் பெஸ்ட் பார்ட் ஃபார் த டே மணி அண்ட் இட்ஸ் மை டர்ன்டான்னு பைக் கீயை வாங்கிட்டா. என்னடின்னு கேட்டேன். உனக்கு மட்டும்தான் சர்ப்ரைஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டா.